இந்த வீடியோவில் தமிழில் நாம் யூஸ் பண்ணுற சில சென்டென்சஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாங்கிறத பார்க்கலாம். மறந்து விடாதே, டோன்ட் ஃபர்கெட். அவனை போக விடாதே, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் லெட் ஹிம் கோ. பார்த்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது, ஒருத்தரை ரொம்ப நாள் கழித்து பார்த்தா சொல்லுவோம்ல, பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இதை இங்கிலீஷில் லாங் டைம் நோ சி அப்படின்னு சொல்லலாம். லாங் டைம் நோ சி. நாளை பார்க்கலாம், இதை இங்கிலீஷில் see you tomorrow அப்படின்னு சொல்லலாம். அப்படியா, இஸ் இட், வேறு ஏதாவது, இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா எனிதிங் எல்ஸ் அப்படின்னு கேட்கலாம். பேசாமல் இரு, கீப் குவைட். கவலைப்படாதே, கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் வரி. நான் ஒரு ஃபோன் செய்ய வேண்டும், நான் இப்போ ஒரு ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் செய்ய வேண்டும், இதை இங்கிலீஷில் ஐ வாண்ட் டு மேக் அ கால். ஐ வாண்ட் டு மேக் எ கால். ஐயா உள்ளே இருக்கிறாரா, இதை இங்கிலீஷில் இஸ் த பாஸ் இன். இஸ் த பாஸ் இன். என் கடிகாரம் நின்று விட்டது, இதை இங்கிலீஷில் மை வாட்ச் ஹேஸ் ஸ்டாப்டு அப்படி சொல்லலாம். இன்று என்ன தேதி அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் த டேட் டுடே அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் த டேட் டுடே. நாம் சேர்ந்து போவோம், நம்ம ரெண்டு சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இதை இங்கிலீஷில் வி வில் கோ டுகெதர். வி வில் கோ டுகெதர் அப்படின்னு சொல்லலாம். இது செல்லாத காசு, இதை இங்கிலீஷில் திஸ் இஸ் அ பேஸ் காயின். பேஸ், திஸ் இஸ் அ பேஸ் காயின் அப்படின்னு சொல்லலாம். என்னிடம் பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறது ஐ டோன்ட் ஹாவ் எனி கேஷ். என்னிடம் பணம் இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் எனி கேஷ். ஆட்டம் எப்பொழுது ஆரம்பமாகும், ஆட்டம் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்போம்ல, இதை இங்கிலீஷில் வென் வில் த மேட்ச் ஸ்டார்ட். வென் வில் த மேட்ச் ஸ்டார்ட் அப்படின்னு கேட்கலாம். அவன் நாம் பேசுவதை ஒட்டு கேட்டு விட்டான். அவன் நாம் பேசுகிறத ஒட்டு கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதை இங்கிலீஷில் he overheard our conversations. he overheard our conversation. ஒட்டு கேட்டல், இதுக்கு இங்கிலீஷில் overhear. நான் தினமும் கம்மங்கூழ் குடிக்கிறேன், இதை இங்கிலீஷில் I drink pure millet porridge every day அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ.